Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Thunderbolts movie release ஆக போது இந்த படத்துல அப்பியர் ஆக போற மெயின் 6 கேரக்டர்ஸ் இந்த Thunderbolts அப்படின்ற டீம்ல இருக்க இந்த 6 கேரக்டர்ஸ்க்கும் MCU ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரீகேப் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சோ ஒவ்வொரு கேரக்டரும் MCU ல என்ன பண்ணிருக்காங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படிப்பட்ட கதைகள் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க and subscribe பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. and இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம பக்கி பான்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாமே. பக்கி வந்து நமக்கு வந்து ஸ்டீவ் ராஜர்ஸோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் நமக்கு வந்து இன்ட்ரோ듀ஸ் ஆயிருப்பாரு. வேர்ல்ட் வார் 2 அந்த டைம்ல வந்து ஒரு ரெக்ரூட்மென்ட் process வந்து நடந்துட்டு இருக்கும். அதுல வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து ஒரு சோல்ஜரா மாறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. பட் அவருக்கான அந்த சோல்ஜரா மாறதுக்கான எந்த ஒரு குவாலிட்டிஸும் இல்லாதனால அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் அப்படியே பக்கி பக்கம் வந்தோம்னா பக்கிக்கு வந்து சோல்ஜரா மாறதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இருந்திருக்கும். சோ அதனால அவர் வந்து ஆல்ரெடி ஒரு சோல்ஜரா தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா பக்கியோட யூனிட் இந்த 107th யூனிட் வந்து அது கூட நிறைய பேர் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து ஹைட்ரா அப்படின்ற ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் வந்து கேப்சர் பண்ணி கூட்டிட்டு போயிடுது. சோ இதுக்கு அப்புறம் தான் ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து திரும்ப அந்த சோல்ஜர் ரெக்ரூட்மென்ட் processல எடுத்துக்கறாங்க, ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பேசிஸ்க்காக எடுத்துக்கறாங்க. சோ ஒன்ஸ் ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கேப்டன் அமெரிக்காவை மாறிட்டதுக்கு அப்புறம் அந்த வைப்ரேனியம் சீல்லாம் அவருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் ஹைட்ரா வந்து பக்கியை கேப்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க வந்து ஹைட்ரா வந்து பக்கியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு வழியா பக்கியை வந்து இவர் தேடி கண்டுபிடிச்சு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா தான் தெரிய வருது பக்கியை வந்து ஒரு டேபிள்ல ஒரு ஸ்ட்ராப்லாம் போட்டு அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ கிளியராவே தெரியுது அந்த ஹைட்ராவோட சயின்டிஸ்ட்லாம் பக்கி மேல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த இடத்துல இருந்து பக்கி and மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் காப்பாத்தி கேப்டன் அமெரிக்கா வெளியே கொண்டு வந்துறாரு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கி பானஸும் கேப்டன் அமெரிக்காவோட ஒரு டீம்ல வந்து சேர்ந்துக்கிறாரு. இந்த ஹவுலிங் கமாண்டோஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்கும். அதுல சேர்ந்துக்கிட்டு இந்த மொத்த ஹைட்ராவையும் டேக் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியில இறங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல ஆர்னிம் ஜோலா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ராவோட ஒரு சீஃப் சயின்டிஸ்ட வந்து ட்ராக் டவுன் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்து ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து பக்கி பான்ஸ் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே படம் பார்த்த எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஸ்டீவ் ராஜர்ஸும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் உண்மை என்னன்னா பக்கி மேல ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருப்பாங்களே, சோ அது வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம்கான ஒரு எக்ஸ்பெரிமென்ட் தான் போல இருக்கு. அதனால அந்த பள்ளத்தாக்குல விழுந்துமே பக்கி இன்னும் சாகாம இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு கை வந்து இந்த விபத்துனால போயிடுது. அங்க இருந்து திரும்ப ஹைட்ரா வந்து அவரை வந்து கேப்சர் பண்ணி திரும்ப அவங்களோட பேஸ்க்கு கொண்டு போயிடுறாங்க. சோ இப்போ ஹைட்ரா என்ன பண்றாங்கன்னா இவர் மேல அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் கொடுத்தாங்கல, இப்போ வந்து அவன் வந்து ஒரு சூப்பர் சோல்ஜரா மாறிட்டான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவன் மேல பயங்கரமான ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமென்ட்லாம் பண்ணி ஒரு சில ட்ரிகர் வேர்ட்ஸ் ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பக்கி வந்து ஃபுல்லா டோட்டலி பிரெயின் வாஷ் ஆயிடுவாரு. யார் அந்த ட்ரிகர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்களோ அவங்க என்ன டார்கெட் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை வந்து கச்சிதமா செஞ்சு முடிக்கிறது தான் பக்கியோட வேலையா இருக்கும். சோ இப்படி தான் வந்து பக்கி பானஸை வந்து வின்டர் சோல்ஜரா மாத்திருப்பாங்க இந்த ஹைட்ரா அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து. சோ இது எல்லாமே இவர் வந்து வின்டர் சோல்ஜரா மாறுற இந்த கதைகள் எல்லாமே கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்துல தான் நடந்திருக்கும். அந்த படத்துல ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு பக்கி இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பட் அவனை யாரோ பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து பழையபடிக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியே பக்கியை வந்து திருத்த பாப்பாரு. சோ கேப்டன் அமெரிக்காக்கும் வின்டர் சோல்ஜருக்கும் நடந்த ஒரு சண்டையில இந்த கான்வர்சேஷன்லாம் அவர் வச்சுக்கிட்டே இருக்கும்போது லைட்டா பக்கிக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஹைட்ராவோட கண்ட்ரோல்ல இருக்கும், நம்ம வந்து ஏதோ தப்பான ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வேற ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் லைட்டா வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சோ அதனால அந்த படத்தோட எண்ட்ல வந்து ஹைட்ராவோட பிடியில இருந்து எஸ்கேப் ஆகி பக்கி வந்து போற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. சோ இதனால ஹைட்ரா வந்து அவர் மேல போட்ட அந்த ட்ரிகர் வேர்ட்ஸ்னால அவர் மேல கிரியேட் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து லைட்டா விலகி அவர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா பழையபடி திரும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல அல்ட்ரானை போட்டு பொளக்கணும் அப்படின்ற ஒரு பேர்ல சொக்கோவியால ஒரு மொரட்டு சம்பவம் பண்ணிருப்பாங்க அவெஞ்சர்ஸ். அதனால ஏகப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய பேர் இன்னசென்ட் பீப்பிள் இறந்திருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால தெரியஸ் ராஸ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சொக்கோவியா அக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்றாரு. இதுல வந்து எல்லா அவெஞ்சர்ஸ்மே சைன் பண்ணணும், கவர்மெண்ட் உங்க ஹெல்ப் கேட்கற வரைக்கும் நீங்களா எதுவுமே இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, நீங்களா எந்த முடிவும் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பாஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து டோனி ஸ்டார்க் வார் மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சில அவெஞ்சர்ஸ் ஒத்துக்கிறாங்க, சைன் பண்றாங்க. அண்ட் கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன் அப்படின்ற மாதிரி ஒரு சில அவெஞ்சர்ஸ் வந்து இதுக்கு எதிர்க்கிறாங்க. இந்த கட்டத்துல பேரன் ஜீமோ அப்படின்ற ஒரு சொக்கோவியன் மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து வராரு. இவர் யாருன்னா சொக்கோவியால தன்னோட ஃபேமிலியை இழந்த ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் தான். இப்போ இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவெஞ்சர்ஸை மொத்தமா நான் வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறான். பட் அதை வந்து என்னால பிசிக்கலா என்னால பண்ண முடியாது, நான் போய் அவங்க கூட சண்டை போட்டு அவங்களை வந்து அழிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு பவர் இல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அவெஞ்சர்ஸ் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு வைக்க போறேன், அவங்களுக்குள்ளே அதை வந்து உடைக்க போறேன், உள்ள இருந்தே இதை வந்து உடைக்க போறேன் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வில்லத்தனமான வேலைகளை வந்து பேரன் ஜீமோ பண்ண ஆரம்பிப்பாரு. அதுல வந்து ஃபர்ஸ்டா இவர் என்ன பண்ணுவாருன்னா பக்கியை வந்து வின்டர் சோல்ஜரா மாத்திர அந்த ரெட் புக் இருக்குல்ல அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு இந்த ஒரு ஹைட்ராவோட ஏஜென்ட் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஏஜென்ட்டை போட்டு தள்ளி அந்த புக்கை வந்து எடுத்துட்டு வந்துருவாரு. அவர் வந்து பக்கியை பத்தியும் அவர் வந்து வின்டர் சோல்ஜரா மாத்திர பத்தியும் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வின்டர் சோல்ஜரை வந்து தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்றதுக்காக பாப்பாரு. எப்படின்னா யூஎன் சமிட் ஒன்னு நடக்கும், டிச்சாக்காலாம் வந்திருப்பாரு, வக்காண்டாவோட கிங் டிச்சாக்கா, பிளாக் பேந்தர் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க, நட்டாஷா இருப்பாங்க, அண்ட் ஒரு சில உலக தலைவர்கள் சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் உருவாக்கி டிச்சாக்கா இன்னும் நிறைய பேரை வந்து கொன்னிருப்பாரு பேரன் ஜீமோ. பட் இந்த பாம் பிளாஸ்ட்க்கு காரணம் யாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வின்டர் சோல்ஜர் தான், பக்கி தான் அப்படின்ற மாதிரி ஃபேக்கா பக்கியை வந்து ஃப்ரேம் பண்ணிடுவாரு பேரன் ஜீமோ. இதனால என்ன ஆயிடுதுன்னா எல்லாரோட கவனமும் வந்து திரும்ப வின்டர் சோல்ஜர் மேல வர ஆரம்பிக்குது, பக்கி மேல திரும்ப ஆரம்பிக்குது. அதனால பக்கி பானஸை தேடி கண்டுபிடிச்சு துரத்தி ஒரு வால்ட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு திரும்ப இந்த பேரன்
பேரன் ஜிமோ ஒரு ஃபேக்கான சைக்காட்ரிஸ்ட் மாதிரி வரான். அந்த இடத்துக்கு வர அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி பயங்கரமா பிளான் பண்ணி வருவான். படமா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துக்கு பேரன் ஜிமோ வந்து ஒரு ஃபேக்கான சைக்காட்ரிஸ்டா வந்து அவனோட அந்த ரெட் புக்கை வெளியே எடுத்து அந்த ட்ரிகர் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்கி கிட்ட திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ ஒன்ஸ் அந்த ட்ரிகர் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கி திரும்பவும் பழையபடி விண்டர் சோல்ஜரா மாறிடுறாரு. நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல பேரன் ஜிமோ பக்கி ஆக்டிவேட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒன்னு ஆப்வியஸ்லி அவெஞ்சர்ஸ்குள்ளே ஒரு சண்டையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான். பிகாஸ் இப்ப கேப்டன் அமெரிக்காவும் பிரிஞ்சிட்டாரு, டோனி ஸ்டார்க்கும் தனியா பிரிஞ்சிட்டாரா. கேப்டன் அமெரிக்கா ஆப்வியஸ்லி பக்கி பானஸ் தான் சப்போர்ட் பண்ண பாப்பாரு, பக்கி பானஸை காப்பாத்தணும்னு பாப்பாரு. ஆப்போசிட்ல இருக்க டோனி ஸ்டார்க் டீம் வந்து ஆப்வியஸ்லி சண்டை போடுறதுக்கு வருவாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து இவர் ஃப்ரேம் பண்ண மாதிரியே இப்ப வந்து விண்டர் சோல்ஜர் தான் இந்த யூஎன் சமிட்ல நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் காரணம் அப்படின்ற மாதிரி ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். பிகாஸ் இப்ப விண்டர் சோல்ஜர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு, அந்த ஃபுட்டேஜ்ல வந்து லைட்டா விண்டர் சோல்ஜர் மாதிரி தான் அது இருந்திருக்கும். சோ அதனால ஈஸியா வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். இது இன்னொரு காரணம். மூணாவதான காரணம் என்னன்னா, இந்த ஹைட்ராவோட ஒரு சீக்ரெட் பேஸ் ஒன்னு இருக்கும், சைபீரியால ஒரு பேஸ் இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறதுக்காக பக்கியை வந்து ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. சோ இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் பிரிக்கணும், இந்த மாதிரி எதுக்கப்புறம் எவனுமே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருப்பாரு. சோ இவரோட பேசிக் மோட்டிவ், இவரோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, எந்த விதமான என்ஹான்ஸ்டு இண்டிவிஜுவலும் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இவர் நினைப்பாரு. சோ அவெஞ்சர்ஸ்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை வந்து நடந்திருக்கும். நீங்களே அந்த படத்துல பாத்திருப்பீங்க, சிவில் வார் படத்துல. ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி டோனி ஸ்டார்க்கோட அப்பா அம்மாவை கொன்னது வந்து வேற யாரும் கிடையாது, பக்கி வந்து விண்டர் சோல்ஜரா இருக்கும்போது 1991ல அவர் தான் டோனி ஸ்டார்க்கோட அப்பாவை கொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை டோனி ஸ்டார்க்கு ரிவீல் பண்ணி விட்டுருவாரு பேரன் ஜிமோ. இதனால என்ன ஆயிடுனா, டோனி ஸ்டார்க் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா அண்ட் பக்கி பான்ஸ் இவங்க மூணு பேருக்கும் ஒரு சண்டை வந்து ஒரு 2v1 நடக்கும். அந்த சண்டையில வந்து பக்கி பான்ஸ்க்கு வந்து அவரோட மெட்டல் ஆர்ம் வந்து போயிடும். டோனி ஸ்டார்க் வந்து ஒரு பிளாஸ்ட் யூஸ் பண்ண அவரோட மெட்டல் ஆர்ம் வந்து போயிடும். அண்ட் எப்படியோ ஒரு வழியா போராடி கேப்டன் அமெரிக்கா வந்து அயன் மேனோட சூட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணி அயன் மேனை டிஃபீட் பண்ணிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ வந்து இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டு அப்படின்ற மாதிரி டோனி ஸ்டார்க் சொல்லவும் கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த ஷீல்ட வந்து அங்கேயே போட்டு போயிடுவாரு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க பேரன் ஜிமோ வந்து ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி அவெஞ்சர்ஸ் வந்து பிரிஞ்சிட்டாங்க, அவெஞ்சர்ஸ் வந்து நான் சிதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்ல, நானும் என்னோட ஃபேமிலி கிட்டே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேரன் ஜிமோ பண்ணிக்கலாம்னு வரும்போது டிச்சாலா அந்த இடத்துக்கு வந்து பேரன் ஜிமோ சாக விடாம தடுத்துருவாரு. பேரன் ஜிமோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அண்ட் பக்கியை வந்து வகாண்டாக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கேப்டன் அமெரிக்கா வந்து பக்கியை வந்து வகாண்டாக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க இருக்கிறது தான் இப்போதைக்கு பக்கிக்கு வந்து சேஃப், இங்க தான் யாராலையும் வர முடியாது, பக்கிக்கு இப்போதைக்கு இங்க இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பக்கி வந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவன் வந்து வகாண்டாலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பேந்தர் அண்ட் ஷூரியோட தலைமையில வந்து பக்கியை வந்து விட்டு போயிடுவாரு கேப்டன் அமெரிக்கா. அண்ட் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு தானோஸ் வந்து பூமிக்கு வர அவரை வந்து எதிர்க்கிறதுக்காக மொத்த அவெஞ்சர்ஸும் ரெடியாகி வகாண்டாக்கு வரும்போது டிச்சாலா வந்து பக்கியோட உதவி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பக்கிக்கு வந்து ஒரு வைப்ரேனியம் ஆமையும் அவருக்கு தேவைப்படுற கன்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. தானோஸ்க்கு அகைன்ஸ்டான அந்த பேட்டில்ல வந்து பக்கியும் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அண்ட் படத்தோட எண்ட்ல வந்து தானோஸ் ஸ்னாப் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல, அதுல ஒருத்தரா பக்கியுமே இறந்து போயிருப்பாரு. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சு அவெஞ்சர்ஸ் வந்து டைம் டிராவல் பண்ணி திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க ஒரு ஸ்னாப் போட்டு எல்லாருமே திரும்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கியும் வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாரு. திரும்பவும் தானோஸ் போட்டு தள்ளுறதுக்கான முயற்சியில பக்கியும் வந்து எல்லா அவெஞ்சர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இது எல்லாமே முடிஞ்சு தானோஸ்லாம் செத்ததுக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் திரும்பவும் போயிட்டு எங்க இருந்து எடுத்தோமோ அங்கேயே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரும்போது வயசான ஒரு கேப்டன் அமெரிக்காவை திரும்ப வந்திருப்பாரு. சோ இதுக்கப்புறம் அவரால் கேப்டன் அமெரிக்காவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்ட பக்கி பான்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்றதை விட்டுட்டு சாம் வில்சன் கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஷீல்ட வந்து சாம் வில்சன் கிட்ட கொடுத்திருப்பாரு. எஸ் பக்கி வந்து ஒரு நல்லவனா இப்ப இருக்கான் இல்லன்னு சொல்லல, பட் அவன் ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களையும் பண்ணியிருக்கான். அட் தி சேம் டைம் பக்கியாலே பக்கி இன்னும் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அந்த ஷீல்ட வந்து பக்கி கிட்ட கொடுக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாம் வில்சன் கிட்ட கொடுத்திருப்பாரு. பிகாஸ் அந்த இடத்துலயே சொல்லியிருப்பாரு நீ ஒரு நல்லவன் சாம், அதனால தான் இது வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வந்து பக்கி பான்ஸ்க்கும் புரியும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பக்கி பான்ஸும் ஸ்டீவ் ராஜர்ஸும் இது வந்து முன்னாடியே பேசி வச்சிருக்கலாம், இதை வந்து சாம் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேபி பக்கியும் அந்த இடத்துல வந்து சாம் வில்சன் கிட்ட இந்த ஷீல்டு இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். பட் இந்த சாம் வில்சன் பையன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இல்ல இந்த ஷீல்டு வச்சிருக்கிறதுக்கு எனக்கு என்னவோ தகுதி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது, அந்த கேப்டன் அமெரிக்காவோட லெகசி என்னால கேரி பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்ட வந்து மியூசியம்க்கு கொடுத்துறான். அப்போ என்ன பண்றாங்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா கேப்டன் அமெரிக்கா வேணும், மியூசியம்னால இந்த ஷீல்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு கேப்டன் அமெரிக்காவை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஜான் வாக்கர் அப்படின்ற ஒரு சோல்ஜர் கிட்ட இந்த ஷீல்ட கொடுத்து இதுக்கப்புறம் நீ தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இவனுக்குமே நிறைய கிரிட்டிசிசம் வந்து வருது. அந்த லெகசியை வந்து கேரி பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. நீ என்ன பண்ணாலும் ஸ்டீவ் ராஜர்ஸ் அளவுக்கு வர முடியாது தம்பி, ஜான் வாக்கரால ஸ்டீவ் ராஜர்ஸ் அளவுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி அவனுக்குமே ஒரு சில கிரிட்டிசிசம் வரதான் செய்யுது. சோ இது எல்லாமே நடந்தது வந்து இந்த ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ்ல. அந்த சீரிஸ்ல வந்து பக்கி வந்து தெரபிக்கெல்லாம் போயிட்டு இருப்பாரு. பிகாஸ் அவர் வந்து தன்னோட வாழ்க்கையில இருந்து அந்த விண்டர் சோல்ஜர் அப்படின்ற ஒரு பார்ட்டை வந்து மொத்தமா அதுல இருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரப்பி எல்லாம் போயிட்டு இருப்பாரு. சாம் வில்சன் வந்து பழையபடி ஃபால்கனாவே அவரோட வேலையை வந்து செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி இவங்களோட ஒவ்வொரு கதையும் போயிட்டு இருக்க இவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் எனிமி வந்து வராங்க. பிளாக் ஸ்மாஷர்ஸ் அப்படின்ற ஒரு கும்பல் தான் இவங்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனையா வந்து அமையறாங்க. இந்த பிளாக் ஸ்மாஷர்ஸ் யாருன்னா, தானோஸ் ஸ்னாப் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கேப் இருந்துச்சுல, அந்த 5 வருஷம் கேப்ல சர்வைவ் ஆனவங்க தான் இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு வந்து இந்த ஸ்னாப் போடுறதுக்கு முன்னாடி, தானோஸ் ஸ்னாப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுல, அந்த வாழ்க்கை பிடிக்காம இந்த 5 வருஷம் கேப்ல வாழ்ந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருந்திருக்கு. பிகாஸ் ஸ்னாப் போடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு, இவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 5 வருஷம் கேப்ல தான் எல்லாமே எங்களுக்கு வந்து நார்மலா மாறிச்சு, எங்களை வந்து நார்மலா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்களை வந்து நார்மலா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. திரும்ப இந்த அவெஞ்சர்ஸ் போயிட்டு ஸ்னாப் போட்டு எல்லாரையும் திரும்பவும் கொண்டு வந்ததுனால இந்த உலகம் வந்து
வந்து பழையபடி மாறிடுச்சு, எங்களுக்கு திரும்பவும் பழையபடி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு வந்து அது பிடிக்கல, ஒன் வேர்ல்ட் ஒன் பீப்புள், எல்லாருமே நார்மலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றதா இவங்களோட ஒரு ஆதங்கமா இருக்கும். பட் இவங்களை ஏன் வில்லனா பார்க்கணும் அப்படின்னா இவங்க அதுக்காக ஃபைட் பண்ற விதம் இருக்குல்ல, அதுதான் இவங்களை வந்து தப்பா காட்டுது. நிறைய கொலைகள் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதான் ஒரு பிரச்சனையா வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளாக்ஸ் மேசர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சூப்பர் சோல்ஜர் பவர்ஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து எடுத்துருந்திருப்பாங்க. இந்த சீரம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா பவர் புரோக்கர் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். பவர் புரோக்கர் யாருன்னா ஷாரான் கார்ட்டர். இந்த ஷாரான் கார்ட்டர்னால தான் இந்த சீரம் வந்து இவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஷாரான் கார்ட்டர் வந்து ஒரு வில்லனா தான் இந்த சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்ல ஒரு அபிஷியல் பிளேஸ் இருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவங்க இதுக்கப்புறம் எங்க வர போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த சீரமை கிரியேட் பண்ணது எப்பனா அவெஞ்சர்ஸ் ஸ்னாப் போட்டு எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் தான். பட் இந்த சீரமோட டிஃபரன்ஸ் என்ன, பழைய சீரமுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, பழைய சீரம் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒல்லியா இருந்து எப்படி மசில்லாம் வந்து பயங்கரமா மாறினார்ல, அந்த மாதிரிலாம் இந்த சீரம் பண்ணாது. உங்களுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும், பட் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த சீரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இருக்கும். பிசிக்கலா எந்த சேஞ்சஸும் இருக்காது, பட் பவர்ஸ் வந்து பயங்கரமா கிடைக்கும். அந்த ஒரு சீரம் வந்து ஜான் வாக்கருமே ஒரு சீரம் வந்து எடுத்துப்பாரு. இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டா கேப்டன் அமெரிக்காவா மாறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சீரமா அவருமே எடுத்துப்பாரு. ஆக்சுவலா இங்க மேட்டர் என்னன்னா, இந்த ஃபிளாக்ஸ் மேசர்ஸை ட்ராக் பண்ணி போறதுக்காக பக்கியும் ஃபால்கனும் பேரன் ஜிமோவை அவங்களே வந்து ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல அவன் தான் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேரன் ஜிமோவை வெளியே கொண்டு வர பார்ப்பாங்க. சோ அவனோட ஹெல்ப் மூலமா இந்த ஃபிளாக்ஸ் மேசர்ஸை டிஃபீட் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் அவனுக்கும் இதுல ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அவனுக்கு வந்து சூப்பர் சோல்ஜர்ஸ் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது, என்ஹான்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர். இவங்களே வந்து வாண்டடா கூப்பிடுறாங்க அப்படின்ற போது அவன் ஆப்வியஸ்லி வரதான் செய்வான். அண்ட் இந்த சீரிஸ்ல தான் பேரன் ஜிமோக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு காமிக் அக்யூரேட் காஸ்டியூம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த மாஸ்க் வந்து இந்த பர்பிள் மாஸ்க் மாதிரி கொடுத்திருப்பாங்க. தண்டர்போல்ட்ஸ் படத்துல அவர் வருவாரான்னு தெரியல, அது வந்து நம்ம கடைசியில பேசுவோம். சோ ஒரு கட்டத்துல ஜான் வாக்கர், ஃபால்கன், பக்கி இவங்க எல்லாருமே இந்த ஃபிளாக்ஸ் மேசர்ஸை வந்து ட்ராக் பண்ணி எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளாக்ஸ் மேசர் வந்து இந்த ஜான் வாக்கரோட ஃப்ரெண்டை வந்து கொன்னுடுவான். அதுல காண்டாகி ஜான் வாக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஃபிளாக்ஸ் மேசரை துரத்திட்டே போயிட்டு விரட்டிட்டே போயிட்டு பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி கொடூரமா அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை வச்சு கொடூரமா கொன்னுடுவாரு. அந்த ஷீல்டு ஃபுல்லாமே ரத்த கரை ஆயிடும். அது எல்லாருமே பார்த்துட்டு இவன் வந்து இதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல, அந்த லெகசியவே அசிங்கப்படுத்திட்டான், அந்த ஷீல்டு அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஃபால்கனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், இந்த ஷீல்டை வந்து நான் மியூசியம்க்கு கொடுத்து தப்பு பண்ணிட்டேன், ஸ்டீவ் வந்து என்ன நம்பி கொடுத்தாரு, அது இந்த மாதிரி நான் கொடுத்து வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபால்கனுக்கும் புரிஞ்சிடும். அதனால ஃபால்கனும் பக்கி பானஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜான் வாக்கரை வந்து ட்ராக் டவுன் பண்ணி அவனை போய் துரத்திட்டே போயிட்டு அடிச்சு படுக்க போட்டு அந்த ஷீல்டை வந்து எடுத்துட்டாங்க, வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து ஜான் வாக்கரை இதுக்கப்புறம் நீ கேப்டன் அமெரிக்காவா இருக்க முடியாது, இதுக்கப்புறம் நீ கேப்டன் அமெரிக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. சோ ஒரு எமோஷனலா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தை வெளிப்படுத்தவும் அவனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுச்சு. பட் அப்படி இருந்துமே அவன் வந்து இன்னுமே மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும், இந்த கண்ட்ரிக்கு வந்து நான் வந்து இன்னும் சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். அதனால அவனாவே ஒரு ஷீல்டை வந்து ரெடி பண்றான், ஒரு நார்மல் மெட்டலால ஒரு ஷீல்டை வந்து ரெடி பண்றான். அண்ட் அப்படியே பேரலா வந்து ஃபால்கன் வந்து இப்ப அந்த ஷீல்டை வச்சு ட்ரெயின் பண்றாரு, பக்கியும் வந்து ஹெல்ப் பண்றாரு. இவங்க எல்லாரும் இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டு கடைசியில் இந்த கிளைமாக்ஸ்ல வரும்போது திரும்ப இந்த ஃபிளாக்ஸ் மேசர்ஸை எப்படின்னா தடுக்கணும், வேற இன்னும் எந்த பெரிய பிரச்சனை பண்ணிடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது கேப்டன் அமெரிக்கா, பக்கி பான்ஸ் இவங்க எல்லாமே ட்ரை பண்றாங்க. அந்த முயற்சியில இந்த சீரிஸோட எண்ட்ல ஜான் வாக்கர் எவ்வளவு நல்லவன், அவன் வந்து கெட்டவன் கிடையாது அப்படின்றத காட்டுற மாதிரி இந்த பக்கி பான்ஸ்க்கும் கேப்டன் அமெரிக்காக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி காமிப்பாங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அவனோட ஸ்டோரி ஆர்க்கே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்க சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5ல இன்ட்ரோடியூஸ் ஆன கேரக்டர்ஸ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து ஜான் வாக்கர். ஆரம்பத்துல பார்க்கிறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கும், பட் போக போக அவனோட ஸ்டோரி டெவலப் ஆகுறது விதம் வந்து நல்லாவே இருந்திருக்கும். சோ இந்த ஃபிளாக்ஸ் மேசர்ஸோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் ஜான் வாக்கரை வந்து வெலண்டினா வந்து மீட் பண்ணுவாங்க. வெலண்டினா வந்து மீட் பண்ணி உனக்கு நான் வந்து புது வேலை கொடுக்குறேன், உனக்கு வந்து புது சூட்டை கொடுத்து அவனை வந்து யூஎஸ் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி மாத்திடுவாங்க. இதுக்கப்புறம் நீ எனக்கு வேலை பாரு அப்படின்ற மாதிரி ஜான் வாக்கரை ரெக்ரூட் பண்ணிட்டு வெலண்டினா போயிடுவாங்க. இந்த மாதிரி இந்த ஜான் வாக்கரோட கதை வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் அப்படியே இதே இந்த ஜான் வாக்கரை வந்து வெலண்டினா ரெக்ரூட் பண்ற அந்த பீரியட், அந்த டைம் பீரியட்ல தான் எலினா பெலோவா அப்படின்ற ஒருத்தன் கிட்ட போயிட்டு ஒரு புது டார்கெட் கொடுப்பாங்க. இதுதான் உன்னோட புது டார்கெட், இவனை தான் நீ இப்ப போய் கொல்லணும் அப்படின்ற மாதிரி எலினாக்கு ஒரு புது வேலையை கொடுப்பாங்க. யாரா இந்த டார்கெட் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கிளின்ட் பார்டன் தான் அந்த டார்கெட்ன்ற மாதிரி தெரிய வரும். இவன் தான் உன்னோட அக்காவை கொன்னா அப்படின்ற மாதிரி வெலண்டினா சொல்லி எலினா பெலோவாவும் ஹாக்கையை கொல்றதுக்காக போவாங்க. சோ யார் இந்த எலினா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெலண்டினாவோட கதையை முடிச்சிட்டு போயிடுவோம். சோ வெலண்டினா வந்து CIA ஓட ஒரு டைரக்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இவங்க போயிட்டு ஜான் வாக்கரை வந்து ரெக்ரூட் பண்ணிருப்பாங்களே, இந்த மாதிரி சீக்ரெட்டா ஒரு சில பேரை வந்து ஒரு சில மிஸ்ஃபிட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ சீக்ரெட்டா வெலண்டினா வந்து தனக்கான ஒரு சின்ன அவெஞ்சர்ஸ் டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. வகாண்டா ஃபாரெவர்லயும் வருவாங்க, அவங்க வந்துட்டு வைப்ரேனியம் வந்து கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுதான் இந்த வெலண்டினா அப்படின்ற கேரக்டர் பேசிக்கலி சொல்லணும்னா CIA ஓட டைரக்டர் அண்ட் ஒரு டீம் மாதிரி ஒன்னு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வெலண்டினாவோட MCU ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்க பேசிக்கா. சோ இப்போ கமிங் பேக் டு எலினா பெலோவா. இந்த எலினா பெலோவா யாரு அப்படின்றத பார்க்கணும்னா, பிளாக் விடோ படத்தை நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே எலினா பெலோவா மட்டும் இல்ல, ரெட் கார்டியன்னா யாரு, டாஸ்க் மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேரக்டர் பத்தியும் அந்த ஒரே படத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ எலினா வந்து நட்டாஷாவோட ஒரு ஃபேக்கான ஒரு தங்கச்சி. சோ பேசிக்கலி ஒஹாயோல 1990s அப்போ எலினா, நட்டாஷா, அலெக்சி ஷோஸ்டகோவ் அண்ட் மெலினா இவங்க 4 பேருமே ஒரு ஃபேக்கான ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா, ட்ரேக்கோ அப்படின்ற ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இந்த ரெட் ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தலைமை தாங்குறான். சோ அவனுக்காக தான் இவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஃபேமிலியா நடிச்சிட்டு இருக்காங்க ஒஹாயோல. எதுக்காகனா ஷீல்டுக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை வந்து திருடிட்டு வரணும், ஒரு ப்ரோக்ராமை வந்து திருடிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒஹாயோல ஒரு ஃபேக்கான ஃபேமிலியா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி
அவங்க மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிய அந்த ப்ரோக்ராம் வந்து இவங்க திருடிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எல்லாரும் ரஷ்யாக்கு திரும்புறாங்க. பிகாஸ் ரஷ்யால தான் ட்ரேக்கோ இருக்கான். சோ அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் எலினாவையும் சரி நட்டாஷாவையும் சரி இவங்களை வந்து அங்க இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டு இவங்களை வந்து பிளாக் விடோவா ஒரு அசாசினா மாத்துறதுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்கள மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி ஏகப்பட்ட சின்ன பொண்ணுங்க இருக்காங்க இவங்களோட வயசுல. அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பிளாக் விடோவா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெட் ரூம் அப்படின்றவங்க. அட் தி சேம் டைம் இந்த அலெக்சி சோஸ்டகோவ் யாருன்னா, அமெரிக்கா எப்படி கேப்டன் அமெரிக்காவை உருவாக்குச்சோ, ஒரு சூப்பர் சோல்ஜரா உருவாக்குச்சோ, அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட்ல தான் ரஷ்யா வந்து அலெக்சி சோஸ்டகோவ் மேல ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கும். அண்ட் இவருமே ஒரு சூப்பர் சோல்ஜர் தான், இவருக்குமே சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ்லாம் இருக்கும். சோ இவரை வந்து ரெட் கார்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க எப்படி கேப்டன் அமெரிக்காவோ இவர் வந்து ரஷ்யாக்கு வந்து ரெட் கார்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருக்கும் அந்த மாதிரி பேட்ரியாட்டிக்கா இவரோட கண்ட்ரிக்கும் வந்து நிறைய வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ட்ரேக்கோ கிட்ட இவருமே கேட்பாரு, அடுத்த வேலை வந்து எனக்கு வந்து இந்த சூட் எல்லாம் கொடுங்க, எனக்கு ஷீல்ட் எல்லாம் கொடுங்க, நான் வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாரு. பட் ட்ரேக்கோ ரெட் கார்டியனுக்கு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, எனக்கு நீ பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலெக்சியை வந்து ஒரு ஜெயில போட்டு அடைச்சிருவாரு. பேசிக்கலி அலெக்சியை வந்து பிட்ரே பண்ணிடுவாரு ட்ரேக்கோ. சோ எலினா நட்டாஷா சின்ன வயசுல இருந்து இந்த ரெட் ரூம்குள்ள நல்லா ட்ரெயின் ஆயிட்டு ஒரு அசாசினா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நட்டாஷா ஒரு கட்டத்துல அந்த ரெட் ரூம்ல இருந்து வெளியே வந்து அந்த ரெட் ரூமோட பிடியில இருந்து வெளியே வந்து இவங்க வந்து அவெஞ்சர்ஸ்குள்ள சேர்றதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உன்னோட கடைசி அசாசினேஷன் இந்த ட்ரேக்கோவா தான் இருக்கணும், இந்த ரெட் ரூமை நீ அழிச்சிட்டு தான் இந்த அவெஞ்சர்ஸ்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நட்டாஷா வந்து இந்த ட்ரேக்கோவை கொல்றதுக்காக ஒரு பாம் பிளாஸ்ட் பிளான் பண்றாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துல ட்ரேக்கோவோட ஒரு சின்ன பொண்ணான ஆண்டோனியோவும் இருக்காங்க. இப்போ வந்து நட்டாஷா வந்து இந்த பாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு லைட்டா தயங்குறாங்க. பிகாஸ் ஒரு சின்ன பொண்ணு அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேற வழி இல்ல, இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம் ஆக்டிவேட் பண்ண ஆண்டோனியோவும் செத்துடுறா, ட்ரேக்கோவும் செத்துடுறான், ரெட் ரூம் மொத்தமா அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நட்டாஷா நினைச்சுக்கிட்டு பல வருஷங்களுக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சிவில் வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வருது, நட்டாஷாக்கும் தெரிய வருது, ரெட் ரூம் இன்னும் அழியல, ட்ரேக்கோவும் இன்னும் சாகல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நட்டாஷாக்கு தெரிய வருது. எப்படின்னா, எலினா இன்னும் அந்த ரெட் ரூம்குள்ள தான் இருக்காங்க, எலினா இன்னும் ஒரு பிளாக் விடோவா ரெட் ரூமுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அவங்களுமே ஏதோ ஒரு விதத்துல வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த எல்லா பிளாக் விடோஸ்மே ஏதோ ஒரு விதத்துல மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ்னால. இவங்க எப்படி வந்து இந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வராங்க அப்படின்னா, ரெட் டஸ்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்க மேல பட்ட உடனே அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுது. அதுல இருந்து இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் எலினாக்குமே புரியுது, இத்தனை வருஷங்களா இந்த ரெட் ரூமோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கேன், அவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத தெரிய வந்தோடனே இவங்க வந்து நட்டாஷாவோட ஹெல்ப் கேட்கறாங்க. நட்டாஷாக்கு ஒண்ணுமே புரியல, நான் தான் ட்ரேக்கோ கொண்டுட்டேனே, ரெட் ரூம் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் போக போக அவங்களுக்குமே புரிஞ்சிருது, உண்மையாவே ரெட் ரூம் வந்து இன்னுமே இருக்குது, ட்ரேக்கோ இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்றது வந்து புரிஞ்சுக்குது. சோ அதனால எலினா நட்டாஷா இவங்க ரெண்டு பேருமே டீம் அப் பண்ணி ரெட் கார்டியனோட ஜெயில் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு ரெட் கார்டியனை வெளியே கொண்டு வர பாக்குறாங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லி ரெட் கார்டியனை அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ண வச்சு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க போயிட்டு மெலினாவை மீட் பண்றாங்க. எஸ் ஃபைனலி ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஃபேக் ஃபேமிலியா இவங்க 4 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல, அவங்க 4 பேருமே திரும்ப ரீயூனைட் ஆயிடுறாங்க. பட் மேட்டர் என்னன்னா, எஸ் இவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஃபேமிலி தான், 4 பேருக்கும் ரத்த விதத்துல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லனாலும் கிட்டத்தட்ட ஒரு உண்மையான ஃபேமிலி எப்படி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட வாழ்ந்துருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி எலினா வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பா அந்த டைம்ல. அவளுக்கு வந்து இது உண்மையான ஒரு ஃபேமிலி தான், அவளோட ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. ரெட் கார்டியனாலையும் சரி மெலினாவாலையும் சரி சின்ன வயசுல இவங்க வந்து பிரிஞ்சு போகும்போது இவங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் 4 பேருமே ட்ரேக்கோவுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது 4 பேருக்குமே தெரியும். அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ வந்து இவங்க 4 பேருமே சேர்ந்து ரெட் ரூம் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது, பிளாக் விடோ அப்படின்ற ஒண்ணு இதுக்கப்புறம் உருவாகவே கூடாது, ட்ரேக்கோ இதுக்கப்புறம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ட்ரேக்கோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ட்ரேக்கோவை தேடி போறாங்க. சரி இதுல எங்கடா டாஸ்க் மாஸ்டர் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல சொன்னல ஆண்டோனியோ ட்ரேக்கோ வந்து பிளாக் விடோ கொண்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னல. பட் உண்மை என்னன்னா, ட்ரேக்கோ மட்டும் சாகாம இல்ல, ஆண்டோனியோவே இன்னும் சாகாம தான் இருந்திருக்காங்க. அது ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி அவங்களோட மூஞ்சில அஃபெக்ட் பண்ணிருக்கே தவிர்த்து அவங்களுமே இன்னும் சாகாம தான் இருந்திருக்காங்க. பட் இங்க மோசமான விஷயம் என்னன்னா, ட்ரேக்கோ தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம ஆண்டோனியோவை ஒரு வெப்பன் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதுவும் எப்படின்னா, டாஸ்க் மாஸ்டரோட சூட்டை கொடுத்து எல்லா அவெஞ்சர்ஸும் எப்படி ஃபைட் பண்றாங்க, எல்லாரும் எப்படி ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மெமரி மாதிரி, அவளுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அவளுக்குள்ள இன்சர்ட் பண்ணி அவள் ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். பேசிக்கலி எந்த ஒரு அவெஞ்சர் வந்து டாஸ்க் மாஸ்டருக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணாலும் டாஸ்க் மாஸ்டரால ஈஸியா கவுண்டர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் டாஸ்க் மாஸ்டர். பட் காமிக்ஸ்ல என்னன்னா டாஸ்க் மாஸ்டர் ஒரு மேல் கேரக்டர். இந்த படத்துல வந்து ஜெண்டர் ஸ்வாப் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த படம் வந்து சோஷியல் மீடியால சம்மடி வாங்குச்சு. பட் பேசிக்கலி இதுதான் டாஸ்க் மாஸ்டர். எல்லாரோட அந்த மூவ்ஸையும் வந்து ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்ண முடியும். அதுதான் டாஸ்க் மாஸ்டர். எப்படி வந்து இந்த 4 பேர் சேர்ந்து ட்ரேக்கோவை அழிக்கிறாங்க, எப்படி இவங்க 4 பேர் சேர்ந்து ரெட் ரூமை கீழே கொண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த பிளாக் விடோவோட கதையா இருந்திருக்கும். சோ ஃபைனலி ட்ரேக்கோவை கொண்டுட்டு இந்த ரெட் ரூமை வந்து அழிச்சிட்டதுக்கு அப்புறம் நட்டாஷாக்கும் டாஸ்க் மாஸ்டருக்கும் கடைசியில் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில அந்த ரெட் டஸ்ட்னு சொன்னல, அந்த டஸ்ட்டை வந்து டாஸ்க் மாஸ்டர் மேல யூஸ் பண்ணவும் அவங்களும் அப்பதான் வந்து ட்ரேக்கோவோட ஒரு பிடியில இருந்து வெளியே வருவாங்க. இவங்களுமே இவ்வளவு நாளா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து நார்மல் நிலைமைக்கு திரும்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்கிற முத விஷயமே, அவன் செத்துட்டானா, ட்ரேக்கோ செத்துட்டானான்னு தான் கேட்பாங்க. சோ அவங்களுமே யாரனா ஒருத்தன் வந்து இந்த ட்ரேக்கோவை போட்டு தள்ளிட மாட்டானா, எப்படின்னா நமக்கு வந்து இதுல இருந்து ஒரு விடுவு காலம் வந்துடாதா அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க் மாஸ்டருமே இருந்திருக்காங்க. ஆண்டோனியோமே இப்படிதான் இருந்திருக்காங்க. சோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், ரெட் ரூம் வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம், ட்ரேக்கோ வந்து செத்து போயிட்டதுக்கு அப்புறம், டாஸ்க் மாஸ்டர் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிட்டதுக்கு அப்புறம் நட்டாஷா வந்து தாங்கிட்ட இருக்க கடைசி அந்த ரெட் டஸ்ட் பார்ட்டிகல் வந்து எலினா கிட்ட கொடுத்து, இதே மாதிரி இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நிறைய சாம்பிள் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் பண்ணி உலகம் ஃபுல்லா இருக்க ஏகப்பட்ட பிளாக் விடோஸை பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் நான் வந்து ஒன்னு சேர்க்க போறேன் அப்படின்ற
மாதிரி போயிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபினிட்டி வார் நடந்திருக்கும், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் நடந்திருக்கும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல தான் அவங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் போட்டு இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலண்டினா எலினாவை போயிட்டு நட்டாஷாவோட கிரேவ் யார்ட்ல மீட் பண்ற மாதிரி அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி ஹாக்கை தான் நட்டாஷாவை கொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னதும் எலினாவும் அதை நம்பிட்டு வந்து அதை ஒரு டார்கெட்டா எடுத்துக்கிட்டு ஹாக்கையை கொல்றதுக்காக ஹாக்கை சீரிஸ்ல வரதை நம்ம பார்த்திருப்போம். பட் அதுக்கப்புறம் நட்டாஷா வந்து தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஹாக்கை வந்து அவங்களை கொல்லல அப்படின்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எலினா வந்து அங்க இருந்து போற மாதிரி இவங்களோட கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. இப்படிதான் எல்லாரோட கதையும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசி இந்த தண்டர்போல்ட்ஸோட கடைசி மெம்பர் இந்த கோஸ்ட்டுக்கு வந்தோம்னா, கோஸ்ட் வந்து பேசிக்கலி ஆவஸ்டார் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது தன்னோட அப்பா வந்து ஒரு குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகி வெடிச்சு ஏவாஸ்டாரோட அப்பா வந்து இறந்துடுவாரு. பட் அந்த ஒரு விபத்துல ஏவாஸ்டார்ஸ்க்கு வந்து ஒரு சில பவர்ஸ் கிடைச்சிரும். அதாவது அந்த குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னால ஏவாஸ்டாருக்கு வந்து ஃபேசிங் பவர்ஸ் வந்து கிடைச்சிரும். கோஸ்டோட இந்த ஒரு நிலைமை வந்து மாறணும், இது வந்து கியூர் ஆகணும் அப்படின்னா ஜானட் இருக்காங்கல்ல, குவாண்டம் realmல ஜானட் வந்து மாட்டிருப்பாங்க. அவங்களால என்ன வந்து கியூர் பண்ண முடியும், அவங்களோட பவர்ஸ்னால என்ன வந்து கியூர் பண்ண முடியும், அவங்களோட பவர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கோஸ்ட்டுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. பட் பிரச்சனை என்னன்னா ஜானட்டோட பவர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜானட் வந்து இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. அதனால ஆண்ட்மேன், ஹோப், ஹாங்க் பிம் இவங்கலாம் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ண பாக்குறாங்க. பட் படத்தோட எண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா, ஒன்ஸ் வந்து ஜானட் அந்த குவாண்டம் realmக்குள்ள இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏமா இருமா நானே என்னோட பவர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோஸ்ட் வந்து அன்ஸ்டேபிளா மாறி மாறி இந்த ஃபேசிங் பவர் வந்து போயிட்டு இருக்கும்ல, அதை வந்து லைட்டா கியூர் பண்ணிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா மாத்திருப்பாங்க கோஸ்ட்டை. அதுக்கப்புறம் கோஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு, எங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ஓப்பன் எண்டிங் தான் கொடுத்திருப்பாங்க. என்ன ஆச்சு கோஸ்ட்டுக்கு அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்துல தான் தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் இந்த தண்டர்போல்ட்ஸ்ல வரக்கூடிய 6 கேரக்டர்ஸோட MCU ஸ்டோரி. சோ இந்த படத்துல வரக்கூடிய இன்னொரு கேரக்டர், இந்த படத்தோட வில்லன் சென்ட்ரி இருக்கால, அவனோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவை அதை வேணா போய் பாருங்க. சோ இதோட உங்களை படத்தை பார்த்துட்டு ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன், போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து சந்திக்கிறேன். அதெல்லாம் பார்க்கணும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.